வானஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அருந்தமிழ் கேம் பிளே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தி ட்வீன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போன வாட்டி இந்த கேம் ஆடி சரியாக பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிருப்போம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வீர சூறாக எஸ்கேப் ஆகிறாங்க. ஓகே, அவங்க கண்ணில் விரல் விட்டு ஆட்டினேன். இனி நான் எஸ்கேப் ஆக விட மாட்டேன்டா, எஸ்கேப் ஆக விட மாட்டேன்டா. ஓகே சார், இப்போ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கைஸ், நம்ம சேனல் வந்து இப்போ 37 சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்குங்க. நம்ம 50 சப்ஸ்கிரைபர் அடித்தா லைவ் போடலாம் கைஸ். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் கைஸ், நானும் ஏதோ ஒரு நடுப்பில் மேலே ஏறி போயிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி கீழே வந்துட்டு நம்ம எப்பயுமே ஹார்ட் மோடில் பண்ணுற நம்மளோட சகுனி பிளானை வச்சு பார்த்தீங்கன்னா போட்டு ட்ரெஸ்ஸை திருப்பி விட்டாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மேலே போய் செக் பண்ணிடலாம். சப்போஸ் நம்ம லக்குக்கு மேலே இருந்தாலும் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிச்சனில் பார்த்துருவோம். கிச்சனுக்கு அது பூட்டி தான் இருக்குது. நம்மளாம் உள்ள போடு மாஸ்க் இருக்குது. வேறு லெவலுக்கு இன்னைக்கு நமக்கு ஜாக் பாட்டு தான். கண்டிப்பாக எஸ்கேப் ஆயிடலான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கிறதுல இவன் மூஞ்சில் போய் முழிச்சிட்டேன் பாருங்க. இன்றைக்கி நான் எஸ்கேப் ஆன மாதிரி தான் நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் இந்த மித்தெல்லாம் நம்பக்கூடாது கைஸ். நம்மளோட தைரியமே வாழ்க்கை. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஓ கேஸ், நான் அப்படியே இப்போ கிச்சனுக்குள்ளே வந்து இங்கே எலி மருந்தை கலந்துட்டுருவான். குண்டு பையன் குடிச்சிட்டு ஆச்சு மயக்கம் போட்டுருவான். இப்போ நம்ம வந்து இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துலாம். டோர் ஹேண்டில் இருக்குது. ரைட், ஓகே. இங்கே வேறு என்ன இருக்குது? ஆஹா, சவுண்டு வேறு கேட்குது. இவங்க வேறு இங்கே தான் இருப்பாங்க. சரி, டக்கு டக்குன்னு பார்த்துருவாங்க. இங்கே எதுவும் இல்லை. நான் கூட அந்த பேட்டர்னுக்கு லாக்கான கோட் இருக்குன்னு நினச்சேன், அது இல்லை. சரி, ஓகே, நம்ம இப்போ வந்து வேறு இடத்துக்கு போய் செக் பண்ணலாம். எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கு கைஸ். அதனால் குரல் கொஞ்சம் மாறல மாதிரி இருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, லேசருப்பேன் மீச்சிருப்பேன், என் ஜோலி முடிஞ்சிருக்கும். இப்போ இங்கிட்டு போயிட்டு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. சரி, ஓகே. இப்போ நம்ம அப்படின்ட்டு அவ்வளோதாங்க. இந்த லேசர் தாங்க ரொம்ப படுத்து எடுக்குது. கஷ்டப்பட்டு நம்ம போனால் கூட இதால் அவுட் ஆகிடுவோம் போல். ரைட்டு, இப்போ இங்கே ஒரு பாட்டில் கிடச்சிருக்குங்க. நம்ம பரவாட்டி இது ஆக்சுவலி இது நமக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா எப்படியும் வந்து லைஃப் பாயிண்ட் வந்து ஒன்று தான் தருவாங்க. அதனால் நம்ம இங்கே வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். வருதுங்க, சொட்டை வருதுங்க. ஆஹா, எங்கே தள்ளி போட்டேங்க. சே, பக்கத்தில் போட்டிருந்தாவது கரெக்டாக இருக்கும். தள்ளி போட்டேன். சரி, ஓகே. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம போகலாம். இங்கே என்ன இருக்குது? இங்கே ப்ளூ கீ இருக்குது. ரெட் கீ கொடுத்தா நல்லாயிருக்கும். நான் பண்ண போகிறது மெயின் டோர் எஸ்கேப்பு கைஸ். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரீம் மோடில் மெயின் டோர் எஸ்கேப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கைஸ். அதனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்காக வீடியோ போடுறேன். எனக்காக ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைபு இதெல்லாம் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏண்டா போராடும் பூரா நீ வந்துடுவியாடா? இவன் பார்த்தாலும் மொட்டை முட்டையில் மாவுக்கல் எடுத்து போடணும் போல் இருக்குது. எக்ஸ்ட்ரீம் மோட்னால அமைதியாக இருக்கேன். எக்ஸ்ட்ரீம் மோடில் இவனுங்களை சுட்டாலும் வேஸ்ட்டு தான் கைஸ். நீங்கள் ஒரு என்ன சொல்லலாம், வெப்பன் சேலஞ்ச் மாதிரியே எடுத்துக்கோங்க. இது நான் வந்து கன்னே யூஸ் பண்ண மாட்டேன். இந்த பக்கு பாயில கொல்றதுக்கு மட்டும்தான் நான் கன் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா டைனமைட்டை வச்சு அவனை போட முடியாது. அதனால் இது வேறு சவுண்டு போடுது. போகிறேன் இப்போ அப்படியே போயிடுவான் இங்கேருந்து. இப்போ திருப்பி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகுதானே. இந்த வாட்டி கொஞ்சம் பக்கத்தில் போட்டு பார்க்கலாம். இப்படி போட்டு ட்ரை பண்ணலாம். வருவாங்களா மாட்டாங்களா? உஷாரா இறங்கி வந்துட்டான். என்னங்க கீழே போயிட்டான்? என்ன எங்கேயோ போகிற? இன்னும் வந்தால் மோஷன் சென்சார் பக்கத்தில் போவான்னு பார்த்தா இவன் எங்கிட்ட போகிறேன். கேம் கிளிச் ஆயிடுச்சா என்னன்னு தெரில. சரி, அவங்க ஏதோ ஒரு நினப்பில் இருக்காங்க. நம்ம அப்படியே போயிடலாம். இங்கே வேறுன்னு இருக்கா? இங்கே எதுவும் இல்லை, பார்த்தாச்சு. இப்போ மேலே போயிடுவோம். மேலே ஏதாவது கிடைக்கலான்னு பார்க்கலாம். இது வேறு சவுண்டு விடுது. சரி, இப்போ இந்த பேட்டர்னை போட்டுருவோம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்து கோடை போட்டாச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குது. ஸ்க்ரூ ட்ரைவர், ரைட், ஓகே. இப்போ நம்ம வந்து மோனாலிசா பெயிண்டிங் எடுத்துருவோம் கைஸ். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு லாஸ்ட்டாக எஸ்கேப் வரப்போ ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா மெயின் டோர் எஸ்கேப் அப்படிங்கிறனால நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிறனால எவன் எங்கே இருந்து பார்ப்பான்னு சொல்லவே முடியாதுங்க. இதே இது நமக்கு வந்து ரூஃப் டாப் எஸ்கேப்போ இல்லை அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப்போ ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து ஒரு இடத்துல வச்சுருக்கீங்க. இது ஓப்பன் டோரில் இருக்கனால ரொம்ப கஷ்டம் கைஸ். இதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு 23வது வாட்டி நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். ஆக்சுவலி
செகண்ட் டைம் வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா பஸ்டட் ஆகிடுச்சு. அந்த வீடியோவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ என்னன்னு தெரிலங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்தா வேலை செய்ய மாட்டேங்குது. நம்ம இப்போ வந்து இங்கே போயிட்டு அயன் கார்டு இருக்குது, ரைட், ஓகே. இதுக்கு முன்னாடி இந்த பலகை எடுத்தால் தாங்க அந்த மோனாலிசா பெயிண்டிங் எடுக்க முடியும். இப்போ வந்துடுவோம். ஏன்னா சவுண்டு கேட்டுச்சோம், வந்துட்டாங்க. லைட்டான சவுண்டு கேட்டுச்சு, வரமாட்டாங்கன்னு நினச்சேன். இப்போ ஒன்றும் இல்லை, இதை லைட்டாக இப்படி பண்ணி விட்டிங்கன்னா வெடிச்சிருவாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து லேசரை சுதாரித்து அவங்க முன்னாடி நின்றுவாங்க. லைட்டாக கதவை மட்டும் சாத்தி விட்டிங்கன்னா ஏஞ்சிருவாங்க. அப்புறமா டக்குன்னு மாஸ்க்கை கழட்டிடாதீங்க. ஏன்னா திடீர்னு வந்து மொட்டையை வந்தாலும் வருமா சொல்ல முடியாது. அதனால இப்போ நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணி விடலாம் கரண்ட்டை. ஓகேஸ், நான் மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேஸ், நம்ம மேலே வந்தாச்சுங்க. இங்கே ஒரு ரிவால்வர் பாட்டுருக்கு, ரைட், ஓகே. இப்போ தாங்க ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஆஹா, எவனோ ஒருத்தர் பார்க்க வேறு செஞ்சுட்டானு, இது சவுண்டு வேறு கேட்டுருச்சு. இப்போ ரொம்ப பொறுமையாக போகணும். ஆஹா, இப்படியோ இங்கே இது தாண்டது கூட ஈஸி தாங்க. இந்த இடத்துல தாண்டது ரொம்ப கஷ்டம். லைட்டாக மிஸ் ஆனாலும் நம்ம வந்து கீழே விழுந்துருவோம். எப்படியோ தடி மாதிரி வந்துட்டேன். இப்போ இந்த இடத்துல இது பழைய போட்டு ஓப்பன் பண்ணிடலாம். அங்கே வேறு அந்த இளநீ மண்டையும் பார்த்துக்கிட்டே இருக்கான். எங்கிட்ட போவான்னு பார்த்தா போகவும் மாட்டேங்கிறான், வரவும் மாட்டேங்கிறான். நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. அதனால் நான் இப்போ மோனாலிசா பெயிண்டிங் நம்ம எடுத்துருவோம். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அவன் போவான்னு பார்க்குறேன், அவன் போகிற மாதிரி தெரில. அதனால் நம்ம என்ன பண்ணிடுவோம், இப்படியே போயிடுவோங்க. இந்த இது இருக்குல்ல, நம்ம வந்து எப்பயும் கீழே கூடி குதிப்போம், அதுக்கு பதிலாக நம்ம மேலே கூடி ஜம்ப் பண்ணி அந்த ஓட்ட வழியாக போயிடலாம். இது கூட ஈஸி தாங்க. இப்படி வந்துட்டு அந்த செவுத்தில் போய் முட்டினாலே நம்ம கரெக்டாக நின்றுடலாம். போயிட்டாங்க. ஆட பாவி செத்து போயிட்டானா, இருட்டில் லைட்டாக தெரில. ஆட பாருங்களா, மொட்டையாக வரான். இவன் ஒருத்தன் எல்லா பிரச்சனைக்கும் நடுவில் குறுக்க ஒரு கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி இந்த வந்துடுவான். குறுக்க ஒரு மொட்டையாக வந்தா அப்படின்னு பாருங்களா. ஒரு செகண்ட் வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு மிஸ்ஸு, கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தது, அவ்வளோ. என் மண்டையில் மொட்டை என் தபேலா வாசித்திருப்பான். ரைட்டு, ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த படத்தை கொண்டு அங்கே போட்டுருவோம். இந்த மோனாலிசா பெயிண்டிங் இதெல்லாம் இவனுங்க எப்படி திருடுறானுங்க, அவ்வளோ பெரிய அதுக்கெல்லாம் இவனுக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்குது. அதுவும் எனக்கும் தெரில எப்படி இதெல்லாம் ஆட்டையை போடுறானுங்க அப்படின்னு. சரி, ரைட்டு, ஓகே கைஸ், அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நம்ம வேலை என்னது, இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும், அதான் நம்ம வேலை. ரைட்டு, இப்போ நம்ம அயன்காக எடுத்துகிட்டு பட்டன் எடுக்கணுங்க. ஸ்க்ரூ ட்ரைவர் இங்கே போட்டுடலாம், அது நமக்கு இதுக்கு மேலே தேவையில்லை கைஸ். அதுக்கப்புறமா திருப்பி நான் ட்ரை பண்ணுவோமேன்னு இங்கே போட்டேன், அது பார்த்திங்கன்னா தப்பாக வந்துருச்சு. சரி, ரைட்டு, நான் இங்கே வந்துட்டேங்க, யாராவது வராங்களான்னு பார்த்துக்கலாம். சரி, திருப்பி எடுத்துருவோம். எதுக்கு வீண் வம்பு, தேவையில்லாமல் அடி வாங்கி ஹெல்த்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதை விட்டுறலாம் கைஸ். அப்புறமா மேலே வந்தேங்க. மேலே இந்த இடத்துல தான் பட்டன் இருக்கும். நம்ம இங்கே எவனோ பார்த்துட்டோங்க, எவன்டா பார்த்தா. சரி, வச்சுருவோம். அட பாவிங்களா, பட்டன் இருக்குன்னு நினச்சி வந்து இதை போய் தெரியல. சரி, பயந்தே போயிட்டாங்க. டேய், இப்படா இங்கே வந்தீங்க. ஆஹா, இங்கே இருக்க சேஃப் இல்லைங்க, எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆத்தி, ஜஸ்ட்டு மிஸ்ஸு, என் வாழ்க்கையே முடிச்சு விட்டுருப்பாங்க. ரைட்டு, நம்ம குண்டை குசும்புக்காரன்னு சொல்கிறதுல தப்பே இல்லைடா. ரைட்டு, இதை எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம வேகமாக போயிடுவோம். கை வேறு ரொம்ப வேர்க்குது கைஸ், என்னன்னே தெரில. அதனாலே பார்த்தீங்கன்னா கேம் பிளே சரியாகவே வர மாட்டேங்குதுங்க. அது வேறு டிஸ்பிளேயில் பட்டு வலிக்கிட்டே இருக்கே. ரைட்டு, நம்ம இப்போ வந்து 2 பார்ட்டு கண்டுபிடிச்சாச்சுங்க. 3வது பார்ட் தான் எங்கே இருக்குன்னு தெரில. அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் 3வது பாட்டை தேடிகிட்டே இருக்கிறதுல இந்த லாக்கை திறந்து விட்ருமேன்னு வந்தேங்க. அதுக்குள்ளே லைட்டாக சவுண்டு போய் கேட்டுருச்சு. ஆனால் டக்குன்னு திறந்து விட்டு அவனுங்களை அங்கே டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நான் இங்கே லாக்கை திறந்துட்டேங்க. இதுக்கப்புறமா நம்ம அந்த 3 பொருளை மட்டும் எடுத்தால் போதும். இப்போ இங்கே சவுண்டை போடுவோம். இப்போ யார் சாப்பிட போகிறோம், பூடு ஏனியா வேறு என்ன, குண்டன் தப்பிச்சிட்டான். ஏன்டா டேய், அவனுக்குலாம் நீ அண்ணன்னு சொல்லிக்காதடா டேய், நல்லா சாப்பிட்டுனாலும் அறிவோடு இருக்கான். இளநீ குச்சி இளநீ மண்டை மாதிரி வச்சுட்டு உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையடா. சரி, ரைட்டு, அவன் அறிவோடு இருந்தால் நம்ம வீட்டிலேருந்து தப்பிக்க முடியுமா, அதுவே ஒரு அட்வான்டேஜ் தான். இங்கே தான் இருக்கா, இங்கே ஒன்றுமே இல்லை. ரைட், ஓகே. இப்போ அடுத்து இங்கே என்ன பண்ணலாம், இங்கே எல்லாம் இருக்காங்க. சரி, ஓகே கேஸ். நான் அதுக்கப்புறமா வந்து மேலே நான் ஆல்ரெடி ஒரு டைனமேட் வந்து மொட்டையன் ரூமில் போட்டு வச்சுருந்தேன். என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வாட்டி நடந்ததை நான் இன்னும் மறக்கலை. அந்த ஒன்று மொட்டை பையனால தான் நான் போன வாட்டி அவுட்டே ஆனேன். அந்த துரோகத்தை மறக்க மாட்டேன்டா. இந்தாடா
ருத்ரசா சாப்பிடு. மூட்டு வலிக்க வேண்டிய வயசில் உனக்கு குரோபாரு கேட்குது. குரோபாரு நல்லா வந்து கரெக்டாக உள்ளே போய் மாஸ்க் எடுத்துருப்பேங்க. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வர்றதுக்குள்ளே ஸ்பான் ஆகிட்டான். இவன் விடக்கூடாது, திருப்பி போடணுமே. அதுக்கு சரி அதை பிற பார்க்கலாம். இங்கே ஒரு கோட் இருக்குது, அடிப்போம். டைனமேட் இருக்குங்க. மொட்டையனை போட்டு தள்ளிடுவான். எனக்கு இன்னும் வன்மம் அரங்கலை. அவன் மட்டும் என்னை அன்றைக்கி அடிக்காமல் இருந்திருந்தா நான் அன்றைக்கே எஸ்கேப் ஆகிருப்பேங்க. சரி ரைட்டு. இன்னும் அவன் இங்கே தான் நின்றுட்டே இருக்கான். நம்ம இப்படி வந்து பாம்பு போட்டுருவோம், இல்லைனா வேகமாக வந்துடுவாங்க எக்ஸ்ட்ரீம் மோட் அப்படிங்கிறனால. மொட்டாடே திருப்பி ஹெவனுக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வா. போடு ரெண்டாவது வாட்டியே. சரி ரைட்டு கேஸ், நான் இப்போ மேலே போய் கோட் அடிச்சிருவோம். 1A 2A 4A 3A ரைட்டு. உள்ளே பம்ப் ஹேண்டில். ஏன்டா டே, அந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கிறது இங்கேயே கொடுக்கலாம்டா. அதை நான் பம்ப் ஹேண்டில் வச்சு அடித்து அப்புறமா குரோபார் வச்சு உடச்சி தான் எடுக்கணுமா? என்ன கொடுமை சார் இது. ரைட்டு, இந்த வலையை இன்னும் உடையலை, இதை உடச்சி விட்ருவோம். 3 டிக்கெட்டா 2 டிக்கெட்டா 1 டிக்கெட்டா? எத்தனை டிக்கெட்டு போடு? 3 டிக்கெட்டை விட்டு. ரைட்டு ஓகே. நம்ம இப்போ கீழே போய் இதை வச்சுருவோம். ஆனால் மொட்டையை ஸ்பான் ஆகிருப்பானுங்க. மொட்டை மொட்டைன்னு மேலே போயிட்டான். நல்ல வேலை அவங்க செத்துட்டாங்கல்ல. நான் ஆக்சுவலி இந்த கேமில் வந்து 3 பிளேயர் அவுட் ஆகிட்டா மட்டும்தான் வந்து மொட்டையன் வருவான். 2 பிளேயரோ இல்லை ஒரு ஆள் அவுட் ஆனால் வரமாட்டாங்க கைஸ், ஓகேவா? அதனால் அதை மட்டும் கவனமாக நான் வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸ்ட்ரீம் மோடில் மட்டும்தான். இது ஈஸி நார்மல்னால் ஐயா பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னு சுற்றுவான். என்னன்னு தெரில, இந்த வாட்டியை மட்டும் சீரியஸ் ஐட்டம் போல். இப்போ ஆனால் கரெக்டாக செத்துட்டு வைக்கிங்க. நம்ம இந்த பார்சலை கரெக்டாக நவுட்டி உள்ளே கொண்டு போயிடலாம். ஏன்னா இங்கே மாறி மாறி கண்டிப்பாக சவுண்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். இது எப்போடா இங்கே வந்தது? சரியில்லையே. சரி ரைட்டு, வேகமாக கூட்டிகிட்டு கொண்டு போயிடுவோம். மேக்ஸிமம் இங்கே பக்கத்தில் நிற்காதீங்க. நின்னீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், மண்டையில் வந்து தட்டிடுவாங்க. இவன் வேறு இங்கே நிற்கிறானே. இது எடுத்து இப்படி சைடில் தள்ளி மறைவாக கொண்டு வந்துடுவோம். இப்போ குரோவார் அடித்து உடச்சி பார்க்கலாம் கைஸ் என்ன இருக்குது அப்படின்னு. நான் நினைக்கிறேன் சுவிட்ச் போர்டு கீ தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன இருக்குதுன்னு தெரிலங்க. யாரும் இருக்காங்களா? யாரும் இல்லை. ரைட் ஓகே, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குது. சுவிட்ச் போர்டு கீ மாசு. நம்ம வந்து எஸ்கேப் கிட்டத்தட்ட ஆகிட்டோங்க. ஒரு 80% எஸ்கேப் ஆகிட்டோம். நமக்கு வந்து டைமண்ட் எடுத்துடலாம். ஓகே, இப்போ டைமண்ட் எடுத்துட்டோங்க. போடு. அப்புறமா நமக்கு இன்னும் தேவைப்படுற ஒரே பொருள்னால் ஹேண்ட் வீல் மட்டும்தான். அது அந்த பக்கு கிட்ட தாங்க இருக்கும். நமக்கு இன்னும் பார்த்திங்கன்னா அந்த ரிவால்வர் பீஸ் சிக்கவே மாட்டேங்குது. அதை அப்படி எங்கே தாண்டா வச்சுருக்கீங்க? எக்ஸ்ட்ரீம் மோடில் எது கண்ட மேனிக்கு ஒழிச்சு வைக்கிறாங்க. சரி ரைட்டு, நம்ம இப்போ தேடி பார்க்கலாம். ரிவால்வர் பார்ட் கிடச்சோன்னே கன்டினியூ பண்ணுறேங்க. ஏஸ் நமக்கு ரிவால்வர் பார்ட் கிடச்சிருச்சுங்க. அது எங்கே இருந்துச்சுன்னா அந்த லேசர் இதுக்குள்ளே இருந்தது. நான் அதை வேறு கவனிக்காமல் விட்டேங்க. அது இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக எடுத்துருக்கலாம். ஓகே, நம்ம இப்போ இந்த ரிவால்வர் பார்ட் எடுத்து ஜாயின் பண்ணி விட்ருவோம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கீழே போயிடலாங்க. கீழே போய் அந்த பெரிய அது என்ன ஜீவனோ நல்லா பக்குக்கு சோறு பால் சாதம் போட்டு நல்லா பெருத்த குட்டி மாதிரி வளர்த்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கீழே போயிட்டு அது பெருத்த வயிறில் 4 போட்டு உள்ள பாவிகளா ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் வைக்கிறீங்கடா. இங்கேயாவது ஹேண்ட் வீல் இருக்குன்னு பார்த்தா இங்கே போய் பட்டனை வச்சுருக்காங்க. என்னடா டேய், என்னை பார்த்தா பாவமாகவே இல்லையாடா? சரி ஓகேங்க. இப்போ இந்த பட்டனை எடுத்துகிட்டு நம்ம மேலே போய் அயன் கார்டு வச்சு தாங்க பண்ணணும். கரெக்டாக லிஃப்ட்டும் வந்துருச்சு. லிஃப்டாவது நம்ம கட்சிக்கிட்டு இருக்கு. அப்புறமா கைஸ் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் 50 சப்ஸ்கிரைபர் அடிக்க முடியும். அடித்தா தான் பார்த்திங்கன்னா லைவ் போட முடியுங்க. லைவ் போட்டால் தான் நம்மளால் நிறையா ஃபன் கேம்ஸ்லாம் ட்ரை பண்ண முடியும். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து இதை போய் பட்டனை வச்சுட்டு உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே, பட்டனை வச்சுட்டு உள்ளே என்னன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இப்போ என்னாச்சுன்னா சைடில் வேறு பார்த்தீங்கன்னா மொட்டை சொட்டை எல்லாரும் இருக்காங்க. இளநியே பாபு எல்லாரும் இருக்காங்க. இங்கே தாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். போன வாட்டி இந்த இடத்துல தான் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் எப்படியோ குனிஞ்சிட்டு வந்துட்டேன். இங்கே டோராண்டில் இருக்குது. இருந்தாலும் நமக்கு இது யூஸ் இல்லைங்க. ஏன்னா ஒன்று ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குன்னு இல்லை சுவிட்ச் போர்டுக்கு. எப்படின்னா தெரியலங்க, செத்து போயிட்டேங்க. இது ஸ்லோ மோஷனில் பார்த்தாலும் திடீர்னு செத்து போகிற மாதிரி வருது. பாவிகளா, நான் ஜெயிக்கிறது இந்த கேம்காரங்களுக்கே பிடிக்கல போல். எப்படின்னு தெரியல, வாய்ப்பே இல்லைங்க. ஒருவேளை இந்த ரூமுக்கு மேலே லேசர் இருக்கா? அதில் மாட்டி தான் நான் அதில் அங்கே மேலே வெடிச்சதில் கீழே வரைக்கும் இம்பாக்ட் இருக்கா என்னன்னே புரியலங்க. நல்ல வேலை. ஆனால் நம்ம கையில் நம்ம வந்து மாஸ்க்கை கையில் வச்சுருக்கல.
அது மட்டும் நம்ம கையில் வச்சுருந்தோன்னா அது கீழே வந்துருக்குங்க. அதனால் அது வந்து இன்வென்ட்ரியில் இருக்குது. எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் நம்ம எஸ்கேப் ஆயிடலாங்க. இப்போ இதை வச்சுட்டு நம்ம வந்து திருப்பியும் போய் அயன்காக் எடுக்கணும். ஏன்னா போன வாட்டி மெயினாக அதனால தான் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகலை. ஐயோ இதோ திறக்க மாட்டேங்குதே. திறந்துச்சுங்க. அதுக்கு முன்னாடி அடிச்சடியில் பார்த்தீங்கன்னா அயன்காயே ககண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை மாட்டிட்டு தான் வெளியே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். வெளியே என்ன இருக்குது அதுக்கு முன்னாடி இங்கே யாரோ இருக்காங்களா செக் பண்ணிக்கலாங்க. யாரோ இருக்காங்களா? யாரும் இல்லை. என்ன இருக்குது? பூடு ஹேண்டு வீல். ரைட், ஓகே. இப்போ எடுத்து நம்ம தண்ணியெல்லாம் எடுத்து விட்டுறலாம் கைஸ். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம அந்த அயன்காகையும் எடுத்துருவாங்க. ஏன்னா அது நமக்கு வந்து தேவைப்படும். அதனால் நம்ம அதை எடுத்து ஃபஸ்ட்டு டோரில் மாட்டி வச்சுக்கலாம் கைஸ். கரெக்டாக இது வேறு இங்கே போயிட்டுருக்கு. ரைட்டு, இது யாரும் இருக்காங்களா? ஆஹா, நேரம் பார்த்து வராங்களே. கரெக்டாக எங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு எப்படியோ நான் மாட்டிட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து காயினையும் டைமண்டையும் மட்டும் எடுத்தால் போதுங்க. நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஏன்னா நம்ம கீயை வச்சு ஓப்பன் பண்ணியாச்சு. எல்லா வேலையும் பார்த்தாச்சுங்க. இன்னும் நமக்கு காயின் எடுத்தாச்சு. டைமண்ட் மட்டும் எடுக்கணும். ஓகேஸ், நம்ம மேலே வந்தாச்சுங்க. இப்போ டைமண்ட் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே சின்ராசை கையிலே பிடிக்க முடியாதுடா. இதில் கிராக்கிங் சவுண்டு வேறங்க. இப்போ நம்ம டக்குன்னு கீழே போயிடுவோம். இந்த டைம் மொட்டை இருந்தால் நல்லா இருக்குங்க. பூடு மொட்டை இருக்கும். ரைட், ஓகே. அவனை அங்கேயே நிற்க வச்சிடலாம். இப்போ பாருங்க, அவன் ஸ்டொமக்கு பேர்ன் ஆகிற மாதிரி நம்ம எஸ்கேப் ஆகிறோம். மொட்டையா போயிட்டு வரேன்டா. அட மொட்டை பையல, ஒரு சின்ன பையனை பிடிக்க முடியலடே. நீலாம் எதுக்குடா இருக்க? எனக்கு ப்ரெஷர் வந்துருச்சு. ஐயோ மயக்கமா வருது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ATG.